உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். அண்மை செய்தி. ஆகாஷ் பாஸ்கரன் மீது நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மீது மேல் நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபையா இணைப்பில் இருக்கிறார். சுபையா, கூடுதல் விவரம் என்ன? எதனால இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு? அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன விவரம்? அதாவது அமலாக்கத்துறை நடத்திய அந்த சோதனையை எதிர்த்து சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கானது கடந்த வாரம் 2-3 நாட்கள் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் நீதிபதியை பல்வேறு கேள்விகள் எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் சீல் வைப்பதற்கு எந்த விதமான அதிகாரம் இருக்கிறது என்றும் நீதிபதியை கேள்வி எழுப்பினார்கள். எஸ்.எம். ரமேஷ் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரித்திருந்தது. பல்வேறு கேள்விகளுக்கு அமலாக்கத்துறை தரப்பில் சரியான பதில் அளிக்க முடியவில்லை. அதே நேரத்தில் தாங்கள் சீல் வைக்கவில்லை என்று தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் ஒட்டப்பட்டிருந்த அந்த நோட்டீஸை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அந்த நோட்டீஸை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தார்கள். இருப்பினும் இந்த வழக்கில் நீதிபதிகள் இந்த வழக்கில் தீர்ப்பு தெரிவிப்பதாக அறிவித்த நிலையில் இன்று காலை இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கினார்கள். அதில் அமலாக்கத்துறை நடத்தி வரும் சோதனைகளுக்கு இடைக்கால தடை விதிப்பதாக தெரிவித்தனர். அது மட்டுமல்லாமல் போதுமான ஆதாரங்கள் ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இதுபோன்ற சோதனைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஆகாஷ் பாஸ்கரன் மீது நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபையா. உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.